தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நிதி ஆயோக் ஆட்சி மன்ற கூட்டம் ஜூன் 11ஆம் தேதி நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் 3 நாள் அரசுமுறை பயணமாக ஜூன் 10ஆம் தேதி காலை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். டெல்லி சென்றடைந்த முதலமைச்சருக்கு தமிழ்நாடு இல்லத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இது அவரது 2வது அரசுமுறை பயணமாகும். டெல்லி வருகையின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் ஆகியோரை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். பின்னர் பிரதமர் மோடி தலைமையிலான நிதி ஆயோக் ஆட்சி மன்ற கூட்டத்தில் பங்கேற்றார். முதலமைச்சர் விஜய் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியுள்ளார். இந்நிலையில் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தின் கேன்டீனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டு புகைமூட்டம் எழுந்தது. முதற்கட்ட விசாரணையில் ஏர் கண்டிஷனரில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீ பற்றியதாக தெரிய வந்துள்ளது. இதனால் உள்ளே உணவு அருந்திக் கொண்டிருந்தவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். விரைந்து மேற்கொள்ளப்பட்ட மீட்பு நடவடிக்கைகளால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் படுகாயம் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதல்வர் தங்கியுள்ள தமிழ்நாடு இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.